ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளில் இருக்கிறதுக்காக நன்றி தேவனே. ஆண்டவரே, இந்த வார்த்தை பேசுகிற வேலையை மறைத்துக் கொள்ளும். ஆண்டவரே, நாள் ஆண்டவருக்கு வார்த்தை வைத்து தேவன் உடைய பிள்ளைகளுக்கு பேசுகிறேன். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுடைய செவிகளிலும் ஆண்டவரே அவங்க இறுதியும் தரத்தருமா. உங்களுடைய வார்த்தை உண்மையுள்ள உயிருள்ள வார்த்தையாக இருக்கும். கிரியை செய்யும் பரிசுத்த ஆவி வல்லமையாக ஒரு வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் கிரியை செய்யும். கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலம் உச்சரிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு இன்னைக்கு நம்ம கேட்கிறோம் அப்போஸ்தலர்களுடைய செய்தியை. எனக்கு ஞாபகம் இருக்கு, பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் அப்பதான் கரூர் என்னுடைய லைசன்ஸ் நான் எடுத்தேன், டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துட்டு நான் ஒரு வேனை வாங்கிட்டு என்னது பல இடத்துல இப்போ ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். நான் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி இருக்கேன். நான் என் சொந்த பிஸ்னஸ் செஞ்சு கொண்டு இருந்தேன். அப்போ டிஃப்ரெண்ட் இடத்துல எனக்கு ப்ராஜெக்ட் இருக்குன்னா நிறைய இடத்துக்கு போக வேண்டிய போகும்போது நான் ரொம்ப ஸ்மார்ட். அப்போ ஜிபிஎஸ்லாம் கிடையாது. ஸோ எனக்கு ஒரு புக் இருக்கும், இந்த மேப் படிக்கிற புக்கு. ஆனால் இந்த ரோடு இப்படி போனால் லெஃப்ட் தான் ரைட் பண்ணால் நமக்கு தெரியல. அப்படி தான் பண்ணி நான் போயிட்டே இருந்தேன். போயிட்டு எப்படி தொலைஞ்சு போயிடுவேன். தொலைஞ்சி நான் எங்கேயோ காண போயிட்டு சுற்றி இருக்கும். ஒரு காலத்தில் நான் சுற்றி அவங்க இதில் 30 நேரம் காண போயிடுவேன். காண போயிட்டு இந்த மின்னுக்கு இருக்க இந்த ஷெல் ஸ்டேஷனுக்கு அப்புறம் ட்ரெஃபிக் ஆகிட்டு அங்கே எப்படியோ போகுது. நான் நிப்பாட்டிட்டு நான் ட்ரெஃபிக் அந்த வெயிட் வரும் நிப்பாட்டிட்டு இந்த சபை எனக்கு பலன்னு தெரியும். எனக்கு ஓகே பார்ப்பேன், சபை எங்கே இருக்குது. அது 2-3 தடவைக்கு மேலே இந்த மாதிரி வந்தது. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு நாள் இந்த குட் ஃப்ரைடே ஈஸ்டர் டைம் நான் வந்தேன். தெரியும் தமிழ் ஆராதனைக்கு ஒரு 7 மணிக்கு தமிழ் ஆராதனைக்கு சரி வருவோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி சொன்னாங்க, இன்னொரு தமிழ் ஆராதனைக்கு வாங்க பிரதர்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சொன்னேன் ஓகே ஈஸ்டர் டைம் நான் வருவோம்னு சொல்லி நான் வந்தேன். நான் பின்னால் 7 மணிக்கு ஆரம்பினா 7 மணிக்கு வண்டியை பக்கத்துலேருந்து வந்தோம். உட்காந்துட்டு எனக்கு அவ்வளோ தமிழ் புரியாது, தமிழ் வாசிக்கவே எனக்கு முடியாது. இங்கே போதகர் பேசி கொண்டு இருக்கிறாரு, பக்கத்தில் இருக்கிற ஒரு பிரதர் நான் தட்டி கேட்குறேன், அவங்க என்ன லாங்குவேஜில் பேசுகிறாங்க ஒன்றுமே புரியல. அவர் பேசுறது ரொம்ப லோக்கலாக சொல்ல ரொம்ப சீப்பாக இருக்குது. எனக்கு தமிழ் ஒன்றுமே புரியல. ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச தமிழ் வச்சு நான் கேட்கும்போது பாஸ்டர் சொன்ன ஒரு சில வார்த்தைகள் என்னுடைய இருதயத்தை அப்படியே ஒரு சமராய் சோடால வெட்டின மாதிரி எனக்கு வெட்டி அந்த வேலையில என்ன நினைப்பது என்ன மனசுல இருக்குதுன்னு எனக்கு புரியல. ரொம்ப வேதனையாக இருக்குது. ஆனா அதே நேரத்துல ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அந்த நாள் தகர்த்து வீட்டுக்கு நான் போகும்போது எனக்கு தெரிய வந்தது, யாரோ என்கிட்ட பேசுறாங்க. அந்த யாரோ ஆண்டவர். அந்த ஆண்டவர் அன்று என்னிடத்தில் ஒரு விசேஷ வகையில் அவர் வெளிப்படுத்தினார். தேவனுடைய வார்த்தை என்னிடத்தில் அவர் பேசினார். பேசி என்னை மாற்றி என்னை கொண்டு வந்தார். நான் நினைச்சு பார்க்கவே இல்லை ஒரு நாள் அவர் போதகராக இருக்கணும் என் கூட வரும்போது இங்கே யாரும் நினைச்சு பார்க்க மாட்டாங்க. ஆனாலும் ஆண்டவர் சித்தம் நிறைவேறியது. ஆண்டவர் உங்களுக்கு சித்தம் வைத்திருக்கிறார். அது இன்று நம்முடைய செய்திக்கு வருகிறது. இந்த முதல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பரலோகத்துக்கு எடுத்து சென்றதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னா, இந்த அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் எல்லாருமே ஒரு ரூம்ல அவங்க இருந்தாங்க. இந்த ரூம்ல இருந்துட்டு அவங்க என்ன பண்ணி ஜெபம் செய்து கொண்டிருந்தாங்க. ஜெபம் செய்து கொண்டிருந்து எடுத்து அந்த மாதிரி ரூமை பூட்டி வச்சு அவங்க ஜெபம் செய்து கொண்டிருந்தாங்கன்னா என்ன பயம். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்க சிலுவையில் அறிந்துவிட்டாங்க. அறிந்துவிட்ட கையோட என்ன பண்ணாங்கன்னா, இவங்க யாரையும் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட நாமத்தை சொல்லி போறாங்களோ அவங்களை பின் தொடர்ந்து சிறையில போட ஆரம்பிச்சா, துன்புறுத்த ஆரம்பிச்சாங்க. யாரும் ரோமர்கள்
அந்த மாதிரியான காலகட்டத்துல இவங்க என்ன பண்ணாங்க? பயத்தோடு அவங்க இருந்தாங்க. பயத்தோடு உள்ள உட்கார்ந்து ஜெபம் செய்து கொண்டிருந்தாங்க. ஆனா என்ன நடந்தது? இந்த மாதிரி பயத்தோடு இவங்க உள்ள இருந்து அவங்க நடக்கத்தோடு என்ன நடக்க போது, எப்ப அவங்க உள்ள வர போறாங்க, எப்ப நம்மளை பிடிக்க போறாங்க, எப்ப சிறையில போட போறாங்க, இந்த அந்த காலகட்டத்துல திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. சத்தத்தோடு ஆவியானவர் அவங்க மேல இறங்கினாங்க. அந்த பயம் போய் அவங்க தைரியசாலியாகி பூட்டை அவங்க திறந்து வெளியில போய் ஆண்டவரோட செய்தியை சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆண்டவரோட செய்தியை பலத்த சத்தத்தோடு இவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. சொல்லி ஆண்டவர் உண்மை உள்ளவர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நீங்க மனுஷனை நினைச்சீங்க, ஆனா அவர் ஆண்டவர் உங்களுக்கு தெரியுமா? அவரை நீங்க துன்புறுத்தி அவரை நீங்க சிலுவையில அறைந்தீங்க, ஆனாலும் மரணம் அவரை கட்டுப்படுத்த முடியவில்லை. 3ஆம் நாள் உயிர் திறந்தார், நம்மளோடு இருந்தார், ஆகாயத்துக்கு பரலோகத்துக்கு அவரை எடுத்து செல்லப்பட்டார் என்று அவங்க தைரியமாக சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா சில பேர் அங்க இருந்தாங்க, சொல்லுவாங்க எல்லாம் காலத்தால தண்ணி அடிச்சு வந்திருக்காங்க. நான் திருப்பி சொன்னாங்க, யாராவது காலத்தால தண்ணி அடிச்சு வந்திருக்கா பேசுவாங்க உங்களுக்கு. ஆனாலும் நிறைய பேர் திரளான ஜன கூட்டம் அந்த இடத்துல இருந்தாங்க. அங்க இருந்தாங்க சொன்னாங்க, அவங்களுக்கு செய்தி கேட்க 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 அவங்களுக்குள்ள மனசு மாற ஆரம்பிச்சது. எப்படி நான் முதலாக சபைக்குள்ள கால் எடுத்து வச்சு ஆண்டவரோட செய்தி நான் கேட்கும் போது என்னுடைய மனசு ஆண்டவர் தொட்டு ரூபமாக்கினாரோ, அதே போல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37வது வசனத்துல இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். தேவனுடைய செய்தி அவர்கள் கேட்கும் போது அவர்கள் அதை கேட்டுவிட்டு சரி பரவாயில்ல நான் போறேன் என்று சொல்லு. ஆண்டவருடைய வார்த்தை அவங்களுடைய இருதயத்தை வெட்டினது என்று நாம் பார்க்கிறோம். வெட்டி அதே நேரத்துல வெட்டும் போது காயப்படுத்துது. ஆனா காயப்படுத்தும் அதே வேளையில ஆண்டவரோட வார்த்தை தேற்றுகிறது. தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் இதை செய்ய முடியும். நம்ம ஒரு ஆளை ஏசுனா அவங்களை காயப்படுத்த தான் முடியும், தவிர்த்து அவங்களை ஏசும் போது அவங்களை நம்ம தேற்ற முடியாது. ஒண்ணு நம்ம தேற்றணும், இல்ல அவங்களை நம்ம ஏசணும். ஆனா தேவனுடைய வார்த்தை, ஒரு வார்த்தை ஒரு மனுஷனை காயப்படுத்தவும் முடியும், அதே நேரத்துல அது தேற்றவும் முடியும். எந்தெந்த காரியத்தை மனுஷனை காயப்படுத்துது என்று பார்த்தோமானால், பாவத்தின் காரியத்துல மனுஷன் வாழும் போது, இருளில் மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, ஒரு கட்டுக்குள் மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தேவனுடைய வார்த்தை ஒரு போதை இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள எப்படி போலீஸ் அதிகாரிகள் உள்ள நுழைவாங்களோ, அவங்க கவுத்தத்தை அந்த போலீஸ் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு உண்மையிலே தெரிஞ்சதுன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய சிண்டிகேட் நடக்குது, இந்த மாதிரி ஒரு 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 பெரிய கூட்டம் இந்த இடத்துல இருக்காங்க, போதை மருந்து வீட்டு கொண்டு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க கடையாக கண்ணாடி மூலமாக அவங்களுடைய கதவு மூலமாக அவங்க ஒட்டைச்சு உள்ள வருவாங்க. அதே போலதான் தேவனின் வார்த்தை. நம்ம பாவத்தின் சிக்குகளில் நம்ம சிக்கிக் கொண்டு இருக்கும் போது தேவனுடைய வார்த்தை ஒரு பட்டைய போல வெட்டி நம்மளை முழிப்பு கொண்டு வரும். அந்த மாதிரி முழிப்பு கொண்டு ஆஹா என்ன நடக்க போகுது, இப்ப என்ன செய்ய போறோம் என்று நம்ம யோசிப்போம். அதே மாதிரி இங்க இருக்கிறவங்க இந்த அப்போஸ்தலர் அதிகாரத்துல 3000 பேருக்கு மேல இருந்தாங்க. இவர்கள் தேவனுடைய வார்த்தையை சொல்லும் போது அந்த இடத்துல இவர்களுடைய இருதயம் வெட்டப்பட்டது. அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த வேளையில உங்களுடைய வார்த்தை நம்ம கேட்டோம் பேசுவே, அப்போஸ்தலருடைய சீஷர்களே உங்களுடைய வார்த்தை நம்ம கேட்டோம், இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் என்று அவர்கள் கேட்டார்கள். தேவன் நம்மளுடைய வாழ்க்கையை இந்த மாதிரி விசேஷ வகையில் விட்டிருக்கார் என்று நான் கருதுகிறேன். உண்மையிலே சில பேர் இங்க சில வருஷங்களுக்கு பிறகு இல்ல நமக்கு கிறிஸ்துவர்களாக இருக்க மாட்டீங்க, மற்ற மதத்தில் இருந்திருப்பீங்க. ஆனா தேவனுடைய வார்த்தை உங்களை தொட்டு உங்களை மாற்றி கொண்டு வந்ததுனால இன்று நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஆனா சில பேர் நம்ம அப்பா, என்னுடைய தாத்தா, என்னுடைய கொள்ளு தாத்தா, அவங்க எல்லாம் கிறிஸ்துவர்களாக இருப்பாங்க. ஆனாலுமே நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கீங்கன்னா, நீங்க வளரும் போது தேவனுடைய வார்த்தை
உங்களை அப்படியே வணைந்து கொண்டு வந்து, இல்ல ஒரு சில கட்டத்துல ஆண்டவரோட வார்த்தை உங்களை தொட்டு உங்களை மறுரூபமாக்கி, மனசை மறுரூபமாக்கி, இவர்தான் தெய்வம், இவர்தான் போவேன் என்று அந்த கண்டிப்பா உங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கு என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட அனுபவம் ஒவ்வொரு ஒரு 3000 பேருக்கு மேல இருந்தவர்களுக்கு அவங்களுக்கு அந்த தனிப்பட்ட அனுபவம் வந்தது. அந்த வேலையில அந்த அனுபவம் வரும்போது பேதுரு அவங்களுக்கு என்ன சொன்னார்னா 38வது வசனம் 39வது வசனத்தை வாசிங்க. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்பு கேட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்க மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே நீங்க ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கன்னு அவர் என்னது தயங்கல. அவரு தயங்கல. வார்த்தை நீங்க கேட்டீங்க, அந்த வார்த்தை நீங்க பெற்றுக் கொண்டீங்க. இப்பொழுது நீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நீங்க ஞானஸ்தானம் பண்ணுங்க. தொடர்ந்து படிங்க. அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்பொழுது நீங்க பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். எந்த வரம்? இன்று நான் உங்க இடத்தில் நின்று பேசிக்கொண்டு அந்த அறையில நான் ஒளித்து கொண்டிருந்து பயத்தோடு இருந்த சில நிமிடங்களுக்கு முன்பாக இந்த காலையில எழுந்திருக்கும் போது இன்னைக்கு யாரு கதவு தட்ட போறாங்க, என்ன நடக்க போகுது என்று புரியாத ஒரு சூழ்நிலையில இருந்த அதே மனுஷன் இந்த வேளையில உங்களுக்கு முன்பாக நான் நின்று நான் பேசுகிறேன். அதே பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களிடத்தில் வரும் என்று சொன்னார். தொடர்ந்து படிங்க. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாகி இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு தேவன் இலவசமாக கொடுத்திருக்கிறாரு. அந்த சத்தியத்தை ஆண்டவர் உங்களை இடத்துல கொடுத்திருக்கிறாரு என்று அவர் மெய்யாகவே எல்லா இடத்திலும் சொன்னார். அவர் வாய்ப்பில்லை. அவர் மேல அவ்வளவு நிறைஞ்சு அங்கிருக்க சிஷ்யர்கள் மேல நிறைஞ்சு இருந்தார். நம்ம அந்த மாதிரி ஆவியில நிறையப்பட வேண்டும். தேவன் நமக்கு அழைப்புதல் கொடுக்கும் போது நம்ம ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்ட அந்த நேரத்துல ஆண்டவர் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்தில் அனுப்பிட்டார் என்று நாம் சொல்கிறோம். முக்கியமாக இந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்டு அவருடைய சேவைக்கென்று ஒவ்வொருத்தர் ஐக்கியத்துல சேவை செய்வதற்கென்று தேவன் அந்த பரிசுத்த ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். 41வது வசனத்தை வாசிங்க. அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவருடைய வார்த்தையை அன்னைக்கு சந்தோஷமாக இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு குழப்பத்தோடு இவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த நேரத்தில் ஒரு சந்தோஷத்தோடு, ஏனென்றால் ஒரு விடுதலை அந்த இடத்துல வந்துச்சு. அவங்களுடைய சிக்குகள் இருந்து அவர் சிக்கிக் கொண்டிருந்த சூழ்நிலையிலிருந்து தேவனுடைய வார்த்தை ஒன்றினால் அந்த விடுதலை அவங்களுக்கு கொடுத்தது. ஆமென். அந்த விடுதலை அவங்களுக்கு வந்த வேட ஜம்ப் ஃபார் ஜாய். ஆமா, இந்த ஆண்டவர் எனக்கு வேண்டும் என்று உடனடியாக ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று சொன்னார்கள். ஒரு ஆளா, இல்ல 2 ஆளா, இல்ல 100 பேரா, இல்ல 200 பேரா, எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க? 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். 3000 பேர் இந்த வார்த்தையை கேட்டு அவங்க சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். 3000 பேர் அந்த இடத்துல அவங்க வார்த்தையை கேட்டு சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். ஆனா அந்த இடத்துல இவங்க 120 சீஷர்கள் அங்க இருக்காங்க. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு இந்த வேலையை அவங்க சொல்றாங்க, நீ ஞானஸ்தானம் விடு. ஞானஸ்தானம் பெற்ற பிறகு பரிசுத்த ஆவியானவர் மேல இறங்குவார் என்று பரிசுத்த ஆவியானவர் இலவசமாக கொடுக்கப்பட்டார். இதாவது பரிசுத்த ஆவியின் நாமத்தில ஞானஸ்தானம் பெற்ற நம்ம எல்லாருக்கும் ஆவியானவர் இலவசமாக கொடுக்கப்பட்டார். ஆமென். ஆவியானவர் வல்லமை நம்ம இடத்தில் இருக்கிறது. ஆமென். இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க அந்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு அந்த பரிசுத்த ஆவியானவர் வல்லமை பெற்றுக்கொண்டு இந்த ஐக்கியத்தை நம்ம ஐக்கியத்துக்குள்ள வந்த பிறகு ஓகே, நம்ம எல்லாரும் தனித்தனி வேலையை நம்ம செய்வோம். நம்ம முன்னேற வேலையை நம்ம செஞ்சு கொண்டு இருக்கணும். அவங்க தனிப்பட்ட வகையாக நம்ம போனாங்களா? இல்ல. அவங்க மனம் திரும்பினாங்க, ஒன்றாக சேர்ந்தாங்க. அவங்க தொடர்ந்து ஐக்கியத்தில் சேர ஆரம்பிச்சாங்க. என்ன செஞ்சாங்க? அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இந்த 4 விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த 4 விஷயம் நம்ம பார்க்கிறோம். முக்கியமாக ஒரு கிறிஸ்துவனோட வாழ்க்கையில முக்கியமான 4 விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். அவங்க ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு இப்படிதான் நான் பரலோக வாழ்க்கைக்கு ஒரு அழகான ஒன் வே டிக்கெட் எனக்கு இருக்கு, அது எனக்கு போதும் சொல்லிட்டு அவங்க சும்மா இருக்காதபடிக்கு அவங்க
ஒன்னு படி மேல போக ஆரம்பிச்சாங்க. மறுபடியும் அந்த வசனத்தை படிங்க. 42 உபதேசத்திலும் அப்போஸ்தலருக்கு கத்து கொடுக்கிற உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அவங்க ஒவ்வொரு நேரமும் அவங்க சேரும்போது அந்த ஐக்கியத்திலும் அப்பம் பிக்கிறதிலும் ஜெபம் பண்ணுறதிலும் அவங்க சேர்ந்தாங்க என்று நம்ம பார்க்கிறோம். முதலாவது பார்ப்போம் அப்போஸ்தலர்கள் கத்துக் கொடுக்கிற காரியம். முதலாவது காரியம், நம்ம கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம். நம்ம கிறிஸ்துவர் என்று சொல்லி வேதாகமத்துல என்ன இருக்குன்னு தெரியாம இருந்தா அது உங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் உங்களுக்கு தெரியும் பிரதர்னு சொல்லும்போது அவருக்கு தெரியும். I know him. I think அவர் எனக்காக மரித்தார், எனக்காக உயிர் தெழுந்தார், அவர் திருப்பி வருவான்னு சொல்லியிருக்காங்க. நான் என்கிட்ட சொல்ல எப்போ வருவாருன்னு, ஆனா திருப்பி வருவாரு என்று நீங்க சொல்வீங்களா? இல்ல ஆண்டவருடைய வார்த்தையை தினம் நீங்க தியானிக்கிறீங்களா? இவங்கெல்லாம் சேரும் போது நீங்க உங்களுடைய தனிப்பட்ட தியானம் வேற, ஆனா இவங்கெல்லாம் ஒரு நாள் சேரும் போது அவங்க மத்தியில என்ன அப்புறம் என்னென்ன காரியங்கள் வீட்டுல என்ன நடக்குது, அவன் வீட்டுல என்ன நடக்குது, அவ வீட்டுல என்ன நடக்குதுன்னு பேசினாங்களா? இல்ல, ஆனா தேவனுடைய வீட்டுல என்ன நடக்குது, தேவனுடைய காரியங்கள் என்ன என்று அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. தேவன் கற்றுக் கொடுத்த வார்த்தைகள் என்ன என்று அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. அவங்க 1 2 3 பேர் அவங்க ஒன்றாக சேரும்போது என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க? ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் என்று போற்றி அவர்களை ஆண்டவரை பாடி தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். தேவனுடைய வார்த்தை அன்னைக்கு போதனை வார்த்தை பேசினாங்க. இந்த மாதிரி தேவன் வார்த்தை சொல்கிறது என்று ஒருத்தர் அவங்க தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள ஆரம்பிச்சாங்க. கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள வாத்தியார்களும் அந்த இடத்துல இல்லதான் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இல்லை, நீ ஒழுங்கா பாருங்க, இந்த மாதிரியான ஆட்களை இவங்க தவிர்த்தாங்க. இந்த மாதிரி ஆட்கள் உள்ள வரக்கூடாதுன்னு அவங்க போராடினாங்க. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை பரிசுத்தமான வார்த்தை. ஆமென். அந்த வார்த்தையை இவங்க கட்டுக்கட்டாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடையாளத்தை கட்டுக்கட்டாங்க. அப்போஸ்தலர்கள் முக்கியமாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஒவ்வொரு நாளும் சேர்த்து ஆண்டவருடைய வார்த்தை இன்னும் அதிகமாக தியானிக்க ஆரம்பித்தார்கள். இன்னைக்கு இதே வார்த்தை நமக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட வகையில நம்மளோட தனிப்பட்ட டைம்ல நம்ம ஆண்டவருடைய வார்த்தையில நம்ம தியானிக்க ஆரம்பிக்க வேண்டும். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒண்டி போதகர் பேசுற வார்த்தை ஒண்டி போதும் என்று நீங்க கருதக்கூடாது. ஏனென்றால் போதகர் நான் நீங்க கொடுக்கிற அந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு உணவு. அந்த உணவை நீங்க பெற்றுக்கொண்டு நீங்க என்ன பண்ணணும்? இன்னைக்கு நான் போதகர் என்ன சொன்னாங்கன்னு அந்த வீட்டுக்கு போய் அதை நீங்க படிச்சு பார்க்கணும். அதே நேரத்துல நீங்களும் உங்களுடைய ஐக்கிய குழுக்களை நீங்க சேரும் போது, இந்த செயல்குழுக்கள் நீங்க சேரும் போது அவங்க கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையை நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையை நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா கிறிஸ்துவ தனம்னா இதுதான். நம்ம ஒரு சபையில இருக்கோம், ஒன்றாக நம்ம வளர வேண்டும். ஆமே. அதனாலதான் நான் எப்பொழுதும் ஞாயிற்றுக்கிழமைகளை 2 வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு தடவை என்னோட செல் லீடர்ஸ் எல்லாரும் நான் சேர்ப்பேன். அவங்க கிட்ட சேர்த்து நான் சொல்லுவேன், இந்த மாதிரி பாடங்கள் 9:30 மணிக்கு அவங்கள வர சொல்லுவேன். 9:30 மணிக்கு அவங்க வருவாங்க, பாடங்களை கற்றுக் கொடுப்பேன். அவங்க உங்களுக்கு ஃபோன் அடிப்பாங்க, உங்களுக்கு ஃபோன் பண்ணி வாங்க இங்க சேருவோம், வாங்க உங்க வீட்டுக்கு நம்ம சேருவோம், வாங்க சபையில் நம்ம சேருவோம் என்று அவங்க சொல்லுவாங்க. ஆனா அவங்க பயப்படாத இருக்கு, அவங்களுக்கு சம்பளம் இருக்கு. நித்யா இப்ப $2,500 ரைஸ் இருக்கு, ஸ்பாட்ஸ் டெல்லி 4,000 சம்பாதிக்கிறாங்க. அது நம்ம சபை தான் கொடுக்குற செல் லீடர்ஸ்க்கு. அப்ப டிரான்ஸ்போர்ட் $500 இருக்கு. இவங்கெல்லாம் அதெல்லாம் செய்யறாங்க. என்ன நீங்க நினைக்காதுங்க. ஏன்னா உண்மையிலே அவங்களுடைய நேரத்தை அவங்க செலவிக்கிறாங்க. சபை அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது, ஆனா ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. இந்த சபைக்கு இவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, இவங்கள ஊழிய தலைவர்களாக இருக்கிறாங்க. அவங்களுடைய நேரத்தை செலவழித்து அவங்க காலையில வராங்க, அவங்க இடத்துல நம்ம கற்றுக் கொடுக்குறோம். அவங்க உங்களுக்கு போன் அடிக்கிறது, உங்களுக்கு SMS பண்றதுல இருக்கு, வாங்க ஒன்றாக சேருவோம் என்று சொல்லி. ஏன் அந்த நேரத்துல நீங்க சேரும் போது உங்க இடத்துல வாங்க தேவனுடைய செய்தியை நான் சொல்லி கொடுக்குறேன், வாங்க இதுதான் போதகர் கற்றுக் கொடுத்த செய்தி, ஒன்றாக சேர்ந்து நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஆமா வாங்க
இந்த மாதிரி சொல்லும் போது அவங்க ஒண்டி பலப்படல, நீங்களும் சேர்த்து பலப்படுறீங்க. ஆமென். இது நம்ம சபையாக சேர்ந்து செய்யற காரியமாக இருக்கிறது. அதே மாதிரிதான் அந்த பழைய அந்த ஆதி காலத்துல அப்படிதான் இருந்தாங்க. அவங்க எல்லாம் ஒன்றாக சேரும் போது தேவனுடைய வார்த்தையை போதர் சொன்ன அந்த வார்த்தையை அவங்க எடுத்து ஒருத்தர் கொடுத்து அவங்க பகிர்ந்து கொள்வாங்க. அவங்க பகிர்ந்து கொண்டு அவங்க வேற இடத்துக்கு போவோம், அந்த வார்த்தையை எடுத்து இவங்க ஒருத்தர் கொடுத்து அவங்க பகிர்ந்து கொள்வாங்க. இந்த மாதிரி பகிர்ந்து கொண்டு போகும்போது அவங்க ஆவிக்குரிய வகையில வளர்றாங்க. சபை வளருது. அந்த 3000 பேரு 5000 பேரா மாட்டாங்க, 5000 பேரு 10,000 பேரா மாறாங்க. இன்னைக்கு இந்த உலகத்தை 1/3 கிறிஸ்துவர்களாக ஆண்டவரை தெரிந்த பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். ஆமென். ஆனா இன்னும் 2 ஆண்டவர் யாருன்னு தெரியல. ஆண்டவரோட செயல், ஆண்டவருடைய கிருபை என்னன்னு அவங்களுக்கு புரியல. அவங்க இடத்துல நம்ம ஆண்டவர் பத்தி சொல்லணும்னா நமக்கு தேவனோட வார்த்தை தெரியணுமா தெரியக்கூடாது? தெரியணும். ஆண்டவர் வார்த்தை நமக்குள்ளே இல்லாட்டி நம்ம எப்படி மற்றவங்க இடத்துல போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உமக்காக வந்தார், உமக்காக ரத்தம் சிந்தினார், உன் பாவங்களுக்காக மரித்து அவர் உயிர் தெரிந்தார், அவர் மறுபடியும் வரப்போறார் என்று இந்த செய்தி எப்படி சொல்ல போறோம்? அப்போஸ்தலர் பவுல் எழுதுற அதிகாரத்திலிருந்து எவ்வளவோ காரியங்கள் ஒரு மனுஷனை தேற்றுவதிலிருந்து பழைய ஏற்பாடுல என்ன மாதிரி அபிரகாமின் காலத்திலிருந்து எப்படி ஆண்டவர் கொண்டு வந்தார் இந்த மாதிரி காரியத்தை எப்படி மற்றவங்கிட்ட சொல்ல போறோம்? நமக்கு ஒரு கடமை உண்டு. ஒவ்வொரு ஆளும் ஒன்றாக சேர வேண்டும். சேர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த முக்கியத்துவம் கொடுத்த தேவனுடைய வார்த்தையில நம்ம சேரும் போது ஆண்டவர் நமக்கு இன்னும் அதிகமாக கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். இரண்டாவது அந்யோன்யம், ஐக்கியம் பார்ப்போம். ஐக்கியம் என்றால் என்ன? ஐக்கியம் என்றால் சும்மா வாங்க மெக்டானல்ல போவோம், எல்லாரும் உட்காருவோம், எல்லாம் போட்டு குடிக்க சாப்பிடுவோம். இந்த சமுதாயத்துக்கு இருக்கு கேள்விப்பட்டேன், அந்த சீவீட்ல வந்து அந்த உப்புலாம் போட்டு நல்லா இருக்கும். எனவே அந்த சீவீட் எனக்கு பிடிக்காது. ஆனாலும் சும்மா உட்காந்து சாப்பிடுறதா இல்ல உங்களுடைய வீட்டுல என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, அவங்க இவங்க பத்தி பேசுறதா சும்மா ஐக்கியமா? அதுவும் ஒரு மாதிரியான ஒரு ஐக்கியம் தான். ஆனா கிறிஸ்துவ ஐக்கியம் என்று சொல்லும் போது அது 2 வகையாக நான் பிரித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவ ஐக்கியம் என்றால் என்ன? நம்ம 1 யோவான் 1வது அதிகாரம் 5-6வது வசனத்தை வாசிக்கிறோம். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரிலும் எவ்வளவேனும் இருள் இல்லை. தேவன் ஒளியாக இருக்கிறார், அவருக்குள்ள இருள் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து படிங்க. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது. இது நம்ம அவரிடத்துல கேட்டு உங்களிடத்துல விசேஷிக்கிற அறிவிப்பா இருக்கிறது. தொடர்ந்து படிங்க. நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும், அவரோடு நம்ம ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்று நம்ம சொல்றோம். நம்ம கிறிஸ்துவர்களாக இருக்கோம், கிறிஸ்துவோட பேரை நம்ம வச்சிருக்கிறோம், அவரோட ஐக்கியத்தில் இருக்குன்னு சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக நம்ம காணப்பட்டா சத்தியத்தின்படி நடவாமல் நம்ம ஒரு பொய்யான வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று அது அர்த்தமாகும். ஆமென். ஏன்னா நம்ம ஆண்டவரோடு முதலாவது ஐக்கியத்தை பற்றி பேசும்போது நம்ம ஆண்டவரோடு இருக்கிறது ஐக்கியம். ஆண்டவரோட ஐக்கியத்தில் இருக்கும்போது அவர் என்ன சொல்லுங்க, இங்க வேதாகம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அவரு உள்ளத இருள் கிடையாது, அவர் வெளிச்சம். is bright as a light, brighter than light. நமக்கு light, he is so bright, there is no darkness in him. அவர் இடத்துல இருள் இல்ல. ஆனா நம்ம ஆண்டவரோட நம்ம ஐக்கியத்தில் இருக்கணும்னு சொல்லும் போது நம்ம என்ன வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். நம்ம அந்த இருளான வாழ்க்கையை விட்டு ஒரு வெளிச்சமான ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம இருக்க வேண்டும். ஆமென். ஆனா உண்மையிலேயே ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா நமக்கு விளவீனங்கள் உண்டு. யாருக்கு இங்க விளவீனங்கள் இல்லை? Who doesn't have weaknesses here? Everybody has weaknesses. நம்ம எல்லாருக்கும் விளவீனங்கள் உண்டு. சில சமயத்துல அந்த விளவீனங்கள் நம்மளே மேற்கொள்ற ஒரு சூழ்நிலை கூட வரலாம். ஆனாலும் அந்த மாதிரி மேற்கொள்ள வந்த சூழ்நிலை நம்ம இடத்துல வரும்போது நம்ம ஓடி போயிடும். முக்காசி பேர் நான் சொல்றேன், ஆண்டவர் இடத்துல ஓடுறதுக்காக ஆண்டவர் விட்டு நம்ம ஓடி போவோம். ஏன்னா ஆதி காலத்துல இருந்து ஆதாம் ஏவாள்ல இருந்து வந்த
ஒரு ஒரு பழக்கம். ஏன்னா ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர் செய்யக்கூடாததை செய்த பிறகு அவங்க என்ன பண்ணாங்க, ஆண்டவரே உங்களோட பழத்தை நீங்க சாப்பிட வேணாம் சொன்னீங்க, நான் சாப்பிட்டுட்டேன், இப்ப என்ன நடக்க போகுது என்று சொன்னாங்களா? இல்லையே. ஆண்டவர் கார்டன் ஆஃப் ஈடன் நடந்து போய் கூப்பிட்டாரு, ஆடம், ஈவ், where are you என்று கூப்பிடும்போது, because you want to fellowship, ஐக்கியத்தோடு சேரணும் என்று அவர் வந்து அவருக்கு கூப்பிடும்போது அவங்க ரெண்டு பேரும் ஒளிந்து கொண்டிருந்தார்கள். ஏன் ஏன் பாவம் செய்துவிட்டு என்று அவங்க ஒளிந்து கொண்டு இருந்தார்கள். ஆண்டவர் கூப்பிடும் போது, எனக்கு துணிமணி இல்லை, வெக்கமா இருக்கு உங்க முன்பாக வருவதற்கு என்று சொன்னார். அதே போல பாவம் என்ற காரியம் நம்ம மத்தியில் வரும்போது ஆண்டவருக்கு நெருங்குவதற்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்மளுக்கு ஒரு வெக்கமா இருக்கும். ஆண்டவரே என்னால முடியல, இப்படி வெக்கமா இருக்கு என்று நம்மளும் ஆண்டவர் இடத்துக்கு ஓடுற பிள்ளைகளாக முக்காவாசி நேரம் காணப்படுவோம். ஆனாலும் ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு அவர் என்ன செய்தாரு? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 21வது வசனம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவர் மனைவிக்கும் என்ன கொடுத்தாரு? தோல் உடைகளை உண்டாக்கி அவர்கள் மேல போதுங்க. இதே போல நம்மளும் நம்மளோட பாவ ஜீவியத்துல ஆண்டவர் எடுத்து நம்ம விலகி ஓடும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, let me cover you with my grace. என் கிருபை நிமித்தம் நான் உன்னை பாதுகாத்துக் கொள்கிறேன், நீ இடத்துல வா என்று ஆண்டவர் கூப்பிடுறார். அவர் வந்து வல்லவராக நல்லவராக இருக்கிறார். ஆமென். நம்ம பலவீனங்கள் உண்டு, நம்ம ரட்சிக்கப்பட்டாலும் உங்களுக்கு பலவீனங்கள் உண்டு. ஆனாலும் நம்மளுடைய பலவீனத்தில் ஆண்டவர் பலனாக இருக்கிறார். ஆமென். அதற்கு நம்ம தேவனை விட்டு ஓடக்கூடாது. எப்ப தேவனுடைய வார்த்தை நம்ம மனசுல வந்து அது வெட்டுதோ அந்த வேலையில தேவனிடத்துல ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தேவனிடத்துல போய் சேரும் போது அவர் மறுபடியும் நம்ம ஐக்கியத்துக்குள்ள சேர அவர் நல்லவராக இருக்கிறார். அந்த ஐக்கியம் நமக்கு ரொம்ப தேவைப்படுது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு நம்ம நடக்கணும். நான் பல பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் அழகா சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் நான் அவரோடு நடப்பேன், ஒவ்வொரு நாளும் நான் தேவனோடு அவர் மாதிரி பேச ஆரம்பிச்சு அவர் மாதிரி அவர் தான் பேச முடியும். ஆனா ஒவ்வொரு நாளும் சொல்றாரு, அவர் நிற்கும் போது ஜெபிப்பாரு, அவர் உட்காரும் போது ஜெபிப்பாரு, அவர் தூங்கும் போது ஜெபிப்பாரு சொல்லுவாரு. அதே போல நம்மளுடைய வாழ்க்கை நம்ம நடக்கும் போது, வெண்மாட்டியில போகும்போது, நம்ம வேலை செய்யும் போது ஆண்டவர் நினைச்சு கொள்றோம், தேவனே அருமையான நாளுக்காக நன்றி, ஆண்டவரே இந்த அருமையான இந்த உணவுக்காக நன்றி, ஆண்டவரே இந்த நண்பர்களுக்காக நன்றி, ஆண்டவரே இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நம்ம நடக்கும் போது எப்பொழுதும் அவரோடு ஐக்கியத்தில் நீங்க இருந்து உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை மாறுறதை நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் அந்த ஐக்கியத்தில் நீங்க கூட பேசுவியா மகளே, நீ கூட பேசுவியா மகனே என்று எப்போதும் காத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு தான் நம்ம எப்போதான் டைம் கொடுப்போம். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, இட்ஸ் ஓகே வித் யூ விட்டு டியர் லார்ட் thank you for this day. Pray that you give me a good night's sleep and one night in Jesus name. Amen. வீட்டு நம்ம தூங்கிடுவோம். அது ஐக்கியம் இல்லை. ஒவ்வொரு நாளும் நீங்க காலையில எந்திரிச்ச டைம்ல இருந்து நீங்க தூங்குற டைம் வரைக்கும் நீங்க ஆண்டவரோடு நீங்க பேசிக்கொண்டே இருங்க. அது ஐக்கியம். இரண்டாவது ஐக்கியம் வந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சபையில இல்ல வெளியில நம்ம பார்க்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம கேட்டுவது ஐக்கியம். இந்த மாதிரி செல் குரூப்ல நீங்க மீட் பண்றீங்க, எதுக்கு நம்ம மீட் பண்றோம்? செல் குரூப்ல என்ன சொல்லலாம், பிரதர் எனக்காக சொல்லுங்க, இந்த விஷயம் எனக்கு வந்து ரொம்ப தொந்தரவாக இருக்குது, எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது, எனக்காக நீங்க சொல்லுங்கன்னு சொல்லும் போது அந்த ஐக்கியத்தில் சேரும்போது வாங்க சிஸ்டர் என்று ஒருத்தருக்கு ஒருத்தர் தாங்குவோம். வெளியில நீங்க மீட் பண்ணும்போது கூட நீங்க சந்திக்கும் போது ஆண்டவருடைய செய்தியை சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் தேக்கி கொடுங்க. ஏன் உடம்பு சரியாம இருக்கீங்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க, வாங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கண்கலரா இருக்கு, ஆண்டவர் வார்த்தை கேட்கிறது என்று சொல்லி அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்கிறது. அதுதான் கிறிஸ்துவ ஐக்கியம். ஆமென்.
சும்மா வந்தோமா, நம்ம ஏதோ பேசணுமா, போனோமா, சாப்பிட்டோமா என்று இல்லாதபடிக்கு இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சேரும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம தீர்த்துக் கொள்வது கிறிஸ்துவ ஐக்கியம். சோ இரண்டு மாதிரியான ஐக்கியம். ஒன்று இந்த வெர்டிகல் ஐக்கியம், இந்த வெர்டிகல் ஃபெலோஷிப், நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஐக்கியம். இரண்டாவது இந்த ஹாரிசான்டல் ஃபெலோஷிப், நமக்கும் மனிதர்களுக்கும் உள்ள ஐக்கியம். 90 டிகிரி ஆண்டவரோடு ஐக்கியத்தில் இருந்தோம்னா நம்ம மனிதர்களோடு நல்ல ஐக்கியத்தில் இருந்தோம். ஏனென்றால் அங்கிருந்து நம்ம பெற்றுக்கொண்டு இங்கே நம்ம கொடுக்கிறோம். அல்லேலூயா. மாதிரி மூன்றாவதான காரியம் வந்து அப்பத்தை பிடிப்பது. நம்ம எல்லாரும் சேரும் நற்கான ஆராதனை முதலாவது வாரம், மூன்றாவது வாரம் நற்கான ஆராதனை எல்லாரும் சேரும் போது இங்க என்ன சொல்றோம்? நம்ம ஏன் நம்ம முழங்கால் படியிட்டு நம்ம ஜெபிக்கிறோம், ஜெபம் செய்யறோம். பிறகு நம்ம எல்லாரும் இங்க வரும்போது ரொம்ப கருத்தோடு பயத்தோடு வந்து ஆண்டவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் அந்த திராட்சை ரசத்தையும் நம்ம சாப்பிட்டு நம்ம குடித்து நம்ம ஐக்கியத்துக்குள்ள சேரணும். ஏன்னா லூக்கா 22வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம் நம்ம சொல்லப்பட்டிருக்குது. அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இயேசு கிறிஸ்து அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிறது, இது உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது, என்னுடைய சரீரமாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு சொன்னாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். என்னை நினைவு கூறும்படிக்கு இதை நீங்க செய்யுங்க. தொடர்ந்து படிங்க. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை கொடுத்து இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய இந்த பாத்திரம் என்னுடைய ரத்தம் புதிய உடன்படிக்கையாக இருக்குது. This is the new covenant I'm giving you, and my blood is shed for you, and do this in remembrance of me. ஒவ்வொரு நாளும் நீங்க ஐக்கியத்தில் சேரும்போது சபையில நீங்க சேரும்போது இந்த ரத்தம், இந்த திராட்சை ரசம் என்னுடைய ரத்தமாக இருக்கிறது, இந்த அப்பம் என்னுடைய உடலாக இருக்கிறது என்று என்னை ஞாபகப்படுத்தும்படிக்கு நீங்க இதை செய்யுங்க. ஏன்னா நான் உங்களுக்காக நான் மதிப்பேன் என்று சொல்லப்படியாக இருக்கிறது. இது ரொம்ப முக்கியமாக எனக்கு தெரியணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஓடு நம்ம ஒன்றாக இருக்கிறோம். We are one body in Christ. அவர் சரீரத்துக்குள் நம்ம ஒன்றாக இருக்கிறோம். ஒவ்வொரு ஆள் இங்க அமர்ந்திருக்கின்ற பல 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 குணாதிசயங்கள், பல 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 வயதுகள், பல 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 படிப்பு, அறிவு, வித்தியாசங்கள் முழுதுமாக இருக்கிறீங்க. You all are so different. ஆனா உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு காமன் டினாமினேட்டர் இருக்காங்க, ஆண்டவர். ஆண்டவருடைய சரீரத்துக்குள் நீங்க ஒன்றாக இருக்கிறீங்க. ஆமென். ஆண்டவருடைய சரீரத்துக்குள் நம்ம ஒன்றாக இருக்கிறோம். We must never ever forget that. நம்ம அப்பம் பிடித்து நம்ம சாப்பிடும்போது ஆண்டவருக்குள் நம்ம ஒன்றாக இருக்கிறோம் என்று நம்ம மறக்கவே கூடாது. அவருடைய சரீரம் உடைக்கப்பட்டது, ரத்தம் நமக்காக சிந்தினார். ஒவ்வொரு நாளும் நம்ம நற்காண்டிக்கு சேரும் போது அந்த அப்பத்தை பிடித்து நம்ம கொடுத்து நீங்க அதை வாங்கி ருசிக்கும் போது நீங்க ஞாபகம் தேவன் எனக்காக மறைத்தார், தேவன் எனக்காக மறைத்தார். இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நாம் இங்க உண்ணும் போது நான் அவரோடு ஒன்றாக இருக்கிறேன் என்று இது அடையாளம். கடைசியாக ஜெபம், கடைசி காரியம் ஜெபம். அப்போஸ்தலர்கள் ஜெபத்துல தனித்திருந்தார்கள். எல்லா வேளையிலும் அவர்கள் ஜெபம் செய்தார்கள். எங்க போனாலும் அவர்கள் ஜெபம் செய்தார்கள். எதற்காக இவர்கள் ஜெபித்தார்கள், ஏன் இவர்கள் ஜெபித்தார்கள் என்று நம்ம பார்ப்போம். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடை இராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். மறுபடியும் உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடை இராதபடிக்கு உபவாசத்திற்கும் ஜெபத்துக்கும் தடை இராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். ஒருவருக்கு ஒருவர் பிரியாமல் இருப்பதற்கு நம்மளோட ஐக்கியத்தில் இருக்கும்போது ஒருவருக்கு ஒருவர் பிரியாத படிக்கு நம்ம ஜெபத்துல தனித்து இருந்தோம் என்றால் பிசாசு என்ன நடுவுல வந்து பிரிவினையை கொடுக்க முடியாது. ஆமென். சோ ஜெபம் செய்யும் போது
இந்த மாதிரி காலையில 10:30 மணிக்கு நம்ம எல்லாரும் சேரணும். எதற்காக? எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும். வெள்ளிக்கிழமையில நம்ம எல்லாரும் சேரணும் ஜெபத்துக்கு. எதற்காக? எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும், ஜெபம் செய்ய வேண்டும் என்று அந்த ஒத்துமையை பிசாசானவன் வந்து உடைக்காத படிக்கு நம்ம ஜெபிக்கிறோம். அடுத்ததாவது 2 கொரிந்தியர் 1:11 வாசிங்க. அநேக மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். நம்ம ஒன்றாக சேர்ந்து ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் செய்யும் போது, ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதியும், ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதியும், ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதியும் என்று நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்து கேட்க வரவங்க இருக்கிறாரு. அவர் கேட்டு என்ன பண்றாரு? அந்த ஜெபத்தின் விண்ணப்பங்களை அவர் கேட்டு ஆசீர்வதிக்கிறாரு. நம்ம மற்றவங்களுக்காக ஒண்டி நம்ம நமக்காக ஒண்டி ஜெபிக்கல, மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஒருத்தர் ஆண்டவரே ஆண்டவரே வாழ்க்கையில வந்து பிரச்சனையாக இருக்கு, ஆண்டவரே ஆசீர்வதியும் என்று நம்ம ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்கும் போது தேவன் கேட்டு அவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 13:7 வாசிங்க. மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். நாங்கள் பரீட்சைக்கு நின்றவர்கள் என்று காணப்படும் பொருட்டல்ல, நாங்கள் பரீட்சைக்கு இல்லாதவர்களாய் இருந்தால் போலிருந்தாலும் நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன். நீங்க ஜெபத்தை சேரும் போது உங்களுடைய வழிகளை நீங்க பாதுகாத்துக் கொள்வீங்க. உங்களுடைய வழிகளை நீங்க பாதுகாத்துக் கொள்வீங்க. தப்பான வழியில போகாதபடிக்கு நீங்க ஆண்டவரோடு ஜெபத்தில் ஐக்கியமோடு இருக்கும்போது உங்களுடைய வழிகளை நீங்க பாதுகாத்துக் கொள்வீங்க. ஒன்றாக இருப்பீங்க, ஒழுக்கத்தோடு இருப்பீங்க, ஒழுங்காக இருப்பீங்க. ரோமர் 10:1 வாசிங்க. சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. எல்லாருமே ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அந்த முக்கியமான ஒரு ஜெபம் கூட. அதுக்காக நம்ம சேருவோம். நம்ம சேருது, நம்ம ரட்சிக்கப்பட்டோம். ஆண்டவரே, எவ்வளவோ பேர் ஆண்டவரே அறியாம இருக்கிறாங்க, அவங்களும் நீங்க ரட்சிக்க வேண்டும். உங்களுடைய செய்தி அவங்களுடைய செவிகளை போய் சேர வேண்டும் தேவனே என்று அன்றாடி ஜெபம் செய்வது, அதுதான் முக்கியமான காரியம். புதிய ஏற்பாடுல ஆதி காலத்துல அப்போஸ்தலர்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்தார்கள். எப்படி 120 பேர் 3000 பேர், எப்படி 3000 பேர் 5000 பேரா மாறினாங்க. 5000 பேர் இருந்து இன்னும் அதிகமாக ஆட்கள் ரோமர்கள் துன்படுத்தும் போது அவங்கள வந்து எண்ணெய் போட்டு எரிச்ச போதும், அவங்கள வந்து காட்டு விருந்துகளுக்கு மத்தியில் அவங்கள விட்டு கடிச்சு அவங்கள புதரும் போதும் ஆண்டவரோட நாமத்தை தான் இவங்க சொன்னாங்க. எப்படி இவங்கள தைரியசாலிகள், பெரிய பெரிய வீரர்கள் அல்ல, உங்களை மாதிரி என்ன மாதிரி சாதாரண ஆட்கள். ஆனா எங்க அவங்களுக்கு தைரியம்? செத்து போனாலும் சரி, மறித்து என்னை கொடுமைப்படுத்தினாலும் சரி, நான் ஆண்டவருடைய நாமத்தை தான் சொல்லுவேன். நான் அவருக்கு எதிராக நான் எதுவும் செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன். எங்கே இவங்களுக்கு அந்த ஞானம், அந்த தைரியம்? ஏனென்றால் அப்போஸ்தலருக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு பாடங்களை, வேதாகம் கற்றுக் கொடுத்த அவர்களுடைய போதகர்கள் கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு பாடங்களை அவர்கள் தியானித்தார்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் அவர்கள் ஐக்கியத்தில் சேர்ந்து தேக்கிக் கொண்டார்கள். பரவாயில்ல, அந்த சகோதரன் மறித்து விட்டார்கள், அவரை கொண்டு போட்டு விட்டாங்க. ஆனா பரவாயில்ல, இன்னைக்கு அவர் ஆண்டவரோடு இருக்கிறார். நம்ம இன்னும் தொடர்ந்து ஆண்டவருடைய செய்தியை சொல்லுவோம், இன்னும் தொடர்ந்து நம்ம சுவிசேஷத்தை அறிவிப்போம் என்று ஒருத்தருக்கு ஒருத்தர் தேக்கிக் கொண்டிருக்கிறார்கள். எங்கெங்க அவங்க சேர்றாங்களோ, ஜெப ஆலயத்துல சேர்றாங்களோ, அவங்க வந்து அந்த அப்பத்தை பிடித்து அந்த திராட்சை ரசத்தை கொடுத்து தேவன் நமக்காக மறித்தார் என்று ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொடுத்து ஆண்டவருக்குள்ள, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒன்றாக இருக்கிறார் என்று நினைவு கூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா மாதிரியான சூழ்நிலைகளிலும் அவர்கள் ஒன்றாக சேர்த்து ஜெபம் செய்கிறார்கள். இதுதாங்க ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு, சபை வாழ்க்கைக்கு, சபை வளர்ச்சிக்கு, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு உகந்த ஒரு காரியமாக இருக்கிறது. நம்மளும் தேவனுடைய வார்த்தையை, உங்களுடைய செல் லீடர்ஸ் அவங்க உங்களை கூப்பிட்டாங்கன்னா
தயவு செய்து அவங்கள மறந்துடாதீங்க. ஏன்னா 2-3 பேர் அவங்க சேரும்போது நல்லது. ஆனா அவங்க குரூப்ல ஒரு 10 பேர் இருந்தாங்க, 3 பேர் வந்து சேர்ந்தாங்கன்னா அவங்க மனசு வலிக்கும். என் நேரத்தை, என் காரியத்தை எல்லாத்தையும் நான் விட்டு நான் வந்திருக்கிறேன், ஆனா மற்றவங்க யாரும் வர மாட்டாங்கன்னா அவங்க மனசு வலிக்கும். உங்களுக்காக தான் அவங்க அந்த ஊழியத்தையே செய்யறாங்க, அவங்களுக்காக இல்லை. அவங்க நேரத்தை செலவழிக்கிறாங்க. நீங்களும் வாங்க, நீங்க வர்றதுனால உங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம். இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க.